வணக்கம். இந்த விந்து பைகளுக்கு மேலே சின்ன சின்ன பருக்கள் கொப்பளங்கள் மாதிரி ஏற்படும். அவை ஆபத்தானவையான்னு கேட்டிருக்காங்க. விந்து பைகளை சுற்றி லூஸ் டிஷ்யூ நிறைய இருக்குது. அங்கே நம்ம ட்ரெஸ் போடுறோம், ஜட்டி போடுறோம், பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம். ஏற்கனவே மெட்ராஸ், தமிழ்நாடு ஹாட்டஸ்ட்டு சூடாக தான் இருக்கும். இந்த சூழலில் அங்கே வேர்த்து முடியினுடைய வேர்க்கால்களில் கிருமி தொற்று வந்துடும். அது கொஞ்சம் சீல் கோர்த்து மஞ்சளாக பரு மாதிரி வந்து இருக்கும். சில பேருக்கு நிறைய வரும், சில பேருக்கு கொஞ்சமாக இருக்கும். பல பேருக்கு, பெரும்பாலானவர்களுக்கு அப்படி இருக்கிறது இல்லை. ஆரம்பத்தில் வந்த உடனே ஆரம்பிக்கும் போதே மருந்து கொடுத்தாங்கன்னா அதை நிறுத்திடலாம். பட் நம்ம கவனிக்கக்குள்ளே அது கொஞ்சம் பெருசாகிடும், சீல் வந்துடும். ஆனால் இது மேலும் மேலும் வளராது, அப்படியே அங்கே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கும். இதனால் தீமை இல்லை. பட் அது எடுத்துடலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சின்ன அறுவை சிகிச்சை மாதிரி அதை பண்ணி தான் அந்த சீல் எடுக்கணும். சீல் அந்த தோலோடு எடுத்துகிட்டு அந்த காயம் ஒரு வாரத்தில் ஆறிடும். நிறைய இருந்ததுன்னா அறுவை சிகிச்சை தியேட்டரில் கொண்டு போய் அறுவை சிகிச்சை மாதிரி பண்ணி எடுத்துருவாங்க. இவை ஆபத்தானவை அல்ல. அந்த சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி வர்றது ஆபத்தானவை இல்லை. மற்ற இடங்களில் வர கொப்பளங்கள் அப்படியே வளர்ந்து வெடிச்சிடும். இந்த இடங்களில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுக்கும். சின்ன கொப்பளங்கள் அப்படி நிற்கும். சில பேருக்கு 10, 20, 30 வரைக்கும் கூட வரலாம். முடியின் வேர்க்கால்களில் வரக்கூடிய கிருமி தொற்றுனால் வர்றது இது ஆபத்தானவை அல்ல. ஆனால் அப்போ மாற்று என்ன பண்ணணும்? ஒன்று இந்த பேண்டீஸ் அல்லது ஜட்டி நீங்கள் போடுறது பனியன் கிளாத்தில் வேர்வையை உறிஞ்சிற மாதிரி இருக்கணும். ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது. காற்றோட்டம் இல்லை, காட்டன் பேண்ட்ஸ் போடணும். காலையில் நைட் 2 வேளை குளிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அது ஏசி ரூமில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான வராது. பல்வேறு என்ன சாத்தியமோ அது வரைக்கும் நம்ம பண்ணோன்னா இந்த மாதிரி வராது. ரெகுலராக ஷேவ் பண்ணிடலாம். அங்கே ரெகுலராக முடியை ஷேவ் பண்ணும்போது இது வர்றது குறைவாக இருக்கும். இந்த மாதிரி இந்த விந்து பை மேலே கொப்பளங்கள் வர்றதை தவிர்க்க முடியும். வணக்கம்.